ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமது ஆர்மி வெல்ஃபேர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் OROP 3 ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் ரிவிஷன் 3 பற்றி ஒரு மிகப்பெரிய அப்டேட் வந்திருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். இந்த OROP 3 ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் ரிவிஷன் 3 பத்திட்டு இந்தியன் எக்ஸர்சைஸ் லீக் இந்த அசோசியேஷன்ல இருந்து ஒரு லெட்டர் ஒன்று ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. ரொம்பவே காரசாரமா, அதாவது எப்படி கோபத்தோட இந்த லெட்டர் எழுதி இந்த மாதிரி கேட்டிருக்கிறாங்க. OROP பத்திட்டு என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. இந்தியன் எக்ஸர்சைஸ் லீக் அப்படிங்கறத யாரு இந்த மாதிரி பண்ணிருக்காங்க பாருங்க. எஸ்டாப்ளிஷ் பை ரெச்சில் ஆஃப் லோக்சபா பை ஃபீல்டு மார்ஷல் KM கரியப்பா அண்ட் ஜெனரல் KS திம்மையா, ரெகக்னைஸ்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ரெகக்னேஷன்ல உருவாக்கப்பட்டதான் அந்த இந்தியன் எக்ஸர்சைஸ் லீக் அப்படிங்கிறது. அசா நம்பர்ல எக்ஸர்சைஸ் ஆர்கனைசேஷன் போட்டிருக்காங்க, MODன்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பேட்ரன் இன் சீஃப் டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான் இதோடைய இதுலயே மெயினான ஹெட்டாவும் இருக்காங்க. எங்க இந்த லெட்டர் எல்லாம் போயிருக்குன்னு பாருங்க. சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப், சீஃப் ஆஃப் த ஆர்மி ஸ்டாஃப், சீஃப் ஆஃப் த ஏர் ஸ்டாஃப், சீஃப் ஆஃப் த நேவல் ஸ்டாஃப். எங்க அது பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா பிரிகேடியர் இந்தர் மோகன் சிங் ரிட்டையர்டு நியூ டெல்லி. எப்போ லெட்டர்னா இப்ப ரீசெண்டான லெட்டர் தான், 21 May 2024. ரெஃபரன்ஸ் நம்பர் எங்க கொடுத்துருக்காங்கன்னா இதை பாத்தீங்கன்னா தெரியும். டாக்டர் நிதன் சந்திரா IAS செக்ரட்டரி, எக்ஸர்விஸ்மென் வெல்ஃபேர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸர்விஸ்மென் வெல்ஃபேர், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், சவுத் பிளாக் நியூ டெல்லி. அவங்களுக்கு தான் இந்த ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் டிவிஷன் 3 பத்தினா ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்றத பாக்குறதா ரொம்பவும் நல்லா கவனிக்கப்பட வேண்டியது ஒண்ணு. ரெஃபரன்ஸ் பாருங்க, கிளியரா கொடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் டேட்டட் 20 March 2023ல அப்ளிகேஷன் நம்பர் 213 அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 3 February 2016ல லெட்டரையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கூடவே இப்ப லேட்டஸ்டா 20 January 2023லையும். அதுல பாரா நம்பர் 2ல பாருங்க, as you are aware the 5 years equalization of OROP is due on 1st July 2024. இந்த OROP உடைய ஈக்குவலேஷன் பண்றதுக்கு டியூ டேட் 1st July 2024. இந்த லாஸ்ட் ஈக்குவலேஷன் வாஸ் டன் வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1st July 2024. இதுக்கு முன்னாடி OROP 2 ரிவிஷன் 2 1st July 2019க்கு நீங்க ஈக்குவலேஷன் பண்ணிருக்கணும். ஆனா 4 year டிலே பண்ணியிருந்தீங்க. We are aware of anomalies in the equation done by 1st July 2019 and a number of veterans have gone to the courts in this regard. நீங்க இந்த இருக்கிற முரண்பாடுகள், அதாவது முன்னாடி பென்ஷன் வந்தவங்களுக்கும் இப்ப லேட்டஸ்டா வந்தவங்களுக்கு இருக்க பேமெண்ட்டை சரி பண்ற, பென்ஷன் அமௌண்ட்டை சரி பண்றதற்காக, அந்த முரண்பாடுகளை களையிறதுக்காக தான் 1st July 2019ல டேட் இருந்துச்சு. அதை நீங்க பண்ணல. எல்லா வெட்டரன்ஸும் பாத்தீங்கன்னாக்கும் கோர்ட்ல போய் அந்த ஆர்டர்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அதை நீங்க 4 year டிலே ஆனதுக்கு அப்புறம் தான் அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்படியே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அது 4th பாரா ரொம்பவே கவனிக்கப்பட வேண்டியது. இந்த பாஸ்ட் 1 year, கடந்த 1 வருட காலமாக IESLனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபர்ஸ்ட் சொன்னோம், இந்தியன் எக்ஸர்சைஸ் லீக். இப்ப நம்ம பேசி இந்த லெட்டர் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த லெட்டர் அசோசியேஷன் அப்ரோச் சர்வீஸ் ஹெட் குவார்டர். நாங்க இந்த கடந்த 1 வருட காலமாக நாங்க IESL எக்ஸர்விஸ்மென் சர்வீஸ் லீக் மூலமா சர்வீஸ் ஹெட் குவார்டரை கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்க மட்டும் இல்ல, இந்த செக்ரட்டரி ஆஃப் DSWனா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸர்விஸ்மென் வெல்ஃபேர், அஸ் ஆல்சோ த ரக்ஷா மந்திரி டு ரிசால்வ் த அனாமலிஸ். இந்த மாதிரி இருக்க முரண்பாடுகளை களையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் எக்ஸர்விஸ்மென் லீக் அந்த அசோசியேஷன்ல இருந்தும், செக்ரட்டரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸர்விஸ்மென் வெல்ஃபேர்ல இருந்தும் பலவிதமான லெட்டர் நாங்க அவங்களுக்கு ரெக்வஸ்டா வச்சிருக்கோம். கூடவே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, சேட்லி நாட் ஒன் ஆஃப் அவர் கம்யூனிகேஷன் வாஸ் ரிப்ளைட் டு பை எனிஒன். ஆனா ரொம்ப துரதிருஷ்டவசமானது என்னன்னு கேட்டா, இதுவரைக்கும் எங்களுடைய கடிதத்திற்கு எந்த விதமான பதிலும் நீங்க சரியான பதிலும் தரப்படவில்லை. இருந்த போதிலும் இந்த வெட்டரன்ஸ் ஹேவ் நோ ஆப்ஷன். எங்களுக்கு இந்த மாதிரி வெட்டரன்ஸ்க்கு வேற எந்த ஆப்ஷன் இல்ல, பட் டு கோ டு த கோர்ட். கோர்ட்டுக்கு தான் போக வேண்டி இருக்குது. போயிட்டு தான் கோர்ட் மூலமா சாதகமான நல்ல சிறப்பான தீர்ப்புகளை வாங்கிதான் வர்றாங்க. அதன் மூலமா தான் இதுவரையே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இஃப் யூ ஃபீல் இதை நீங்க
இதுதான் சரியான வே, நாங்க வந்து எங்களுடைய உரிமைகளை கேட்கறதுக்கு இதுதான் சரியான வேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாங்க என்ன செய்ய முடியும் அப்படின்ற வருத்தத்தோட இந்த லெட்டரை வந்து அவங்களுக்கு வருத்தத்தோடையும் கண்டிக்கிற விதமாக வந்து இந்த லெட்டரை வந்து அனுப்பியிருக்காங்க. அதனால கீழே வந்து 5வது இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் கீழே என்ன போட்டிருக்காங்க பாருங்க. மே request you to have the tables published well in time and the new pension be implemented with effect from 1st July 2024 without any anomalies. ஏன்னா இருந்த போல நான் உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கிறோம். இப்பவாவது இந்த வந்து வருகின்ற 1st July 2024க்கு இந்த ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் ரிவிஷன் 3 காலதாமதப்படுத்தாம உடனடியா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுல ரொம்பவே வந்து ரொம்ப காரசாரமா ரொம்பவே வருத்தப்படக்கூடிய விதத்திலையும் இந்த லெட்டரை வந்து அனுப்பியிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி இவங்க கோவப்படுற விதமும் சரியானதுதான் அப்படிங்கிறது எங்களுடைய பார்வை. நீங்க இந்த லெட்டரை பத்திட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோவோட கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. வணக்கம் நண்பர்களே, ஜெய்ஹிந்த்.